மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முதலாவதாக தமிழகத்தில் நடைபெற்று முடிந்துவிட்டது. மேலும் பிற மாநிலங்களில் தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் பிரச்சாரத்திற்காக தமிழகத்திலிருந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சில அமைச்சர்களும் முதல்வரும் பிரச்சாரத்திற்கு செல்ல உள்ளனர். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் இந்தியா கூட்டணி கொடுத்திருப்பதாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என்று தற்பொழுது இந்தியா கூட்டணி உத்தரவு போட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை திமுகவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வடமாநிலங்களில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய சனாதன பிரச்சினை தான் வடமாநிலங்களில் காங்கிரஸ் தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு பூகம்பமாக அமைந்தது. பாஜகவினர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன பிரச்சனைகளை முன்வைத்து பேசிய விமர்சனங்களும் பிரச்சாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவே மாறியது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது உருவப்படமும் இந்து அறநிலைத்துறை அமைச்சருமான சேகர்பாபு அவர்களது உருவப்படமும் வடமாநிலங்களில் கழிவறையில் ஒட்டப்பட்டிருப்பதையும் நமது சேனலிலே பதிவு செய்திருப்போம். தற்பொழுது வடமாநிலங்களில் மக்களவை தேர்தல் நடைபெறுவதையொட்டி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதமாக ஸ்டாலின் மட்டிற்கும் அழைப்பு தெரிவித்திருப்பது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. நாளைய தலைமுறையினருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் திமுகவின் தலைவராக வருவதற்கான ஏற்பாடுகளை ஒரு பக்கம் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வடமாநிலங்களில் பிரச்சாரத்திற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாது என்று இந்தியா கூட்டமைப்பு கூறுவது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் நாளைய தலைமுறையினருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக வர முடியாதவாறு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை அவர் எங்களது அனுமதியை மீறி வந்தால், அவரை விரட்டியடித்தால் எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவை நீக்குவோம் என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வடமாநிலத்திற்கு பிரச்சாரத்திற்கு செல்கிறாரா அல்லது ஸ்டாலின் மற்றும் பிற அமைச்சர்கள் பிரச்சாரத்திற்கு செல்கிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தில் இவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்றாலே மற்ற கட்சி தலைவர்களுக்கு இல்லாத அளவிற்கு எதிர்ப்புகள் இவர்களுக்கு தினம்தோறும் நடைபெற்று கொண்டிருப்பதை நமது சேனலிலே பதிவு செய்திருப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே டெபாசிட்டை இழக்கக்கூடிய வகையில்தான் வாக்கு பதிவுகளும் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இவர்கள் வெளிமாநிலங்களில் பிரச்சாரம் செய்வது நியாயமற்றது என்றும் அது இவர்களுக்குத்தான் அசிங்கம் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறுவது சரியா என்றால் நமது சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.